குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இனிமேல் வர எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் என்கிட்ட ஒரு ரிப்பீட்டடான டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட் புரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஸோ அந்த அப்டேட்டை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கொஷின் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதுக்கெலாம் கிரேஸ் மார்க் வருமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அதை பற்றி ஸ்டாஃப் கிட்டே அப்டேட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்ட் தமிழில் ஒரு கொஷின் ஆல்ரெடி சொல்லி இந்த கிரேஸ் மார்க் இருக்குன்னு 12th நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அது கிரேஸ் மார்க்கு வந்து அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் அதை தெளிவாக நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் எந்தெந்த சப்ஜெக்ட்டு எந்தெந்த கொஷினுக்குன்னு ஓகேங்களா. ஸோ இதனால் எதனா பாதிப்பு இருக்குமான்னு கேட்குறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரேஸ் மார்க் இருந்துச்சுன்னா ஸோ கிரேஸ் மார்க் போட்டுட்டு கரெக்ஷனை டஃப் பண்ணி மார்க் குறைஞ்சிருமா, இல்லை எங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா எங்களோட மார்க்ஸ் லெவல் ஏறுமா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கிரேஸ் மார்க் இருந்தால் கொடுத்துருவாங்க இப்போ ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பண்ணால் ஏதோ ஒரு 3 மார்க் கொஷின் ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வர கொஷின் நம்பர் ஒரு 23, 24ன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த கொஷினை நீங்கள் தப்பான கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அட்டனே பண்ணலைன்னா அந்த கொஷின் மார்க் போட மாட்டாங்க இப்போ ஓகேங்களா. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் தான் மார்க் போடுவாங்க. ஆக்சுவலாக இந்த அவேர்னஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஓகேங்களா. அதுக்குன்னு நான் வந்து தப்பான கொஷினை போய் நான் அட்டன் பண்ணுன்னு சொல்ல, உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த கொஸ்டின் சிலபஸை தாண்டி வேறுமே தப்பாக கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் தருவாங்க. அதனால் ஒன்றும் உங்களோட கரெக்ஷன்லாம் ஸ்டிட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக எப்பவும் போல தான் வேல்யூவேஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேணாம். இனி வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் கிரேஸ் மார்க் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்காதிங்க ஓகேங்களா. மேபி மிஸ்டேக்ஸ் வரலாம். இனிமேல் வர எக்ஸாம்ஸில் இருக்க கொஷின்ஸில் ஏதாவது 1 or 2 கொஷினில் மிஸ்டேக்ஸ் வரலாம். அதுக்கும் கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கிரேஸ் மார்க் மைண்ட் செட்லலாம் போய் எழுதாதீங்க ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.